Hello friends, welcome to Venis Streets Tamil. நம்ம வீட்டு ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு, சோம்பு, வெந்தயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, தேங்காய் பால், புளி கரைசல். ஃபர்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சோம்பு, வெந்தயம் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஃபிஷ் கேஸ்ட்ரிக் இஷ்யூ காஸ் பண்ணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பூண்டு நிறையா சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வணங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கூட. வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம 2 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மிக்சியில். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இந்த கிரேவி குழந்தைங்க சாப்பிட்றக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்த அப்புறம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா சுருள வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இது வணங்குறதுக்கு கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தக்கப்புறம் இப்போ புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அளவு வேணும்னா நான் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட்ஸை. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வீட்டில் செய்கிறது 1 kgக்கான அளவு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். ஃபுல்லாகவே வெறும் புளி தண்ணி மட்டும் பத்தாது. ரொம்ப புளி ஒரு மாதிரி காட்டமாயிரும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். இந்த மீன் ஃபிஷ் ஃப்ரைக்கு பெரட்டும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு அந்த மசாலா இருந்துச்சு. அதை இதில் பெரட்டி வச்சுருக்கோம். அப்போ தான் உப்பு காரம் நல்லா இறங்கும்னு சொல்லி. ஃபிஷ்ஷு போட்டு முடிஞ்சதும் ஒரு 2 minutes கழித்து
தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். எதுக்காக தேங்காய் பால் ஊற்றணுன்னா, ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு, இன்னொன்று குழம்பு திக்னஸும் கொடுக்கும், ப்ளஸ் அந்த புளியோட டார்ட்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக, ரொம்ப காட்டமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் பால் ஊற்றுறோம். ஃபிஷ்ஷு போட்டக்கப்புறம் குழம்ப வந்து கிண்டி விடக்கூடாது, லைட்டாக குலுக்கி தான் விடணும், இல்லைன்னா ஃபிஷ்ஷு உடஞ்சிரும். ஃபிஷ்ஷு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஃபிஷ்ஷு வெந்துருச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்ணு வெளியே வந்துடும். ஃபிஷ்ஷு அந்த தலையிலேருந்து கண்ணு வெளியே வரும். அது வெளியே வந்துச்சுனாலே ஃபிஷ்ஷு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் குழம்பு ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தாங்க லஞ்சு.